பிரைஸ் லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணி இந்த நாளின் வேத தியானத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்லலாம். அன்புலேசப்பா, இந்த நாளில் உடைய பாதத்துல கடந்து வந்து உடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள என் தேவனீர் எங்களுக்கு கிருபை தந்தீரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நாளின் ஆண்டவரே, நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க உதவி செய்யுங்க. நீங்க மாத்திரம் எங்க கூட இருங்க. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தின் கண்ணோட்டம் போன வாரத்துல நம்ம பார்த்தோம். இன்றைக்கு நம்ம மீகா தீர்க்கதரிசன புத்தகத்துக்கு உள்ளாக கடந்து போகவிருக்கிறோம். இந்த மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தை குறித்து கண்ணோட்டமாக நம்ம பார்த்தோம். யோதாம், ஆகாஸ், எசேக்கியா யூத ராஜாக்களுடைய நாட்களில இவருடைய ஊர் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை அப்படி என்று முதல் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். மொரேசா என்கிறதான ஒரு ஊரை சேர்ந்த இந்த மீகா கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்கிறார், சொல்லுகிறார். அது எசேக்கியா ராஜாவின் நாட்களிலே நடந்த ஒரு மறுமலர்ச்சிக்கு வித்திட்டதாக நம்ம பார்த்தோம். இந்த காரியங்களை எல்லாம் போன வாரத்திலே நம்ம தியானித்தோம். இப்போ இந்த மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தின் 1-2 அதிகாரங்கள் முதல் தொகுப்பாக, இதை 3 தொகுப்பாக பிரிக்கலாம். வெவ்வேறு காலகட்டங்களில் எழுதப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் ஒரு தொகுப்பு அமைப்பு தான் இந்த மீகா தீர்க்கதரிசன புத்தகம். இதை 3 தொகுப்புகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் தொகுப்பு, 2ஆம் தொகுப்பு, 3ஆம் தொகுப்பு என்று போன வாரத்திலே பார்த்தோம். இந்த நாளில் நம்ம முதல் தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா 1-2 அதிகாரங்களை நம்ம தியானிக்க போகிறோம். 1-2 அதிகாரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நியாய தீர்ப்பு அறிவிக்கப்படுதல். அதாவது யூதா சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் பொதுவான ஒரு நியாய தீர்ப்பை ஆண்டவர் என்ன செய்கிறார், அறிவிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அதாவது அதிலே நம்ம ஒரு 5 பிரிவுகளாக இந்த முதல் தொகுப்பை பிரிக்கலாம். 1-7 வரை உள்ள வசனங்களிலே அழிவு அறிவிக்கப்படுறது, எப்படிப்பட்ட அழிவு நேரிடும் அப்படிங்கிறத அறிவிக்கிறார் இந்த மீகா தீர்க்கதரிசி. அப்புறம் 8-16 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது பட்டணங்களுக்கு அழிவு, ஒரு சில பட்டணங்களை குறிப்பிட்டு காண்பித்து இந்தந்த பட்டணங்களுக்கு என்ன செய்ய போகிறது, அழிவு வரப்போகிறது என்பதை குறித்து அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக நிலத்தை வஞ்சிப்பவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது நிலத்தை வஞ்சிப்பவர்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 6-11 வரை உள்ள வசனங்களிலே கர்த்தருடைய வார்த்தை எப்படி அந்த நாட்களில் புறக்கணிக்கப்பட்டது அப்படிங்கிறதை குறித்து நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 12-13 வசனங்களை பார்க்கும்போது யாக்கோபு மறுசீரமைக்கப்படுகிறதை பார்க்க. ஒவ்வொரு தொகுப்பிலையும் நியாய தீர்ப்பை அறிவித்த மீகா தீர்க்கதரிசி கடைசியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், ஒரு மறுசீரமைப்பை இந்த யாக்கோபுக்கு, யூதேயா சமாரியா தேசங்களுக்கு ஆண்டவர் கட்டளையிடுவார் என்பதை குறித்தும் இந்த மீகா தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறார் என்பதை குறித்து நம்ம போன வாரத்திலே பார்த்தோம். அதை தான் இந்த இடத்திலே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். வசனங்களுக்கு நேராய் பார்க்கும்போது 1-7 வரை உள்ள வசனங்களிலே, 1ஆம் அதிகாரம் 1-7 வரை உள்ள அதிகாரங்களிலே அழிவு அறிவிக்கப்படுகிறதை பார்க்க முடியும். எப்படிப்பட்ட அழிவு? 2வது வசனத்துல 1ஆம் வசனம் இன்ட்ரோடக்ஷனாக சொல்லப்படுகிறது. 2வது வசனத்திலே சொல்லுகிறார், சகல ஜனங்களே கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளே செவி கொடுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாக சாட்சியாய் இருப்பார். கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற அந்த ஆண்டவரே உங்களுக்கு என்னது, விரோதமாக சாட்சியா இருப்பார். இதோ கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வருகிறார், அவர் இறங்கி பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிப்பார். அதாவது கர்த்தர் தமது ஸ்தானத்தை விட்டு இறங்கி உங்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார்
சொல்லுகிறார் என்பதை குறித்து தான் இந்த மீகா தீர்க்கதரிசனை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் தமது ஸ்தானத்திலிருந்து, அவர் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு பூமியில் வந்து உங்களுக்கு நியாய தீர்ப்பை கட்டளையிட விரும்புகிறார். அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்குமாம்? மெழுகு அக்கினிக்கு முன்பாக உருகிறது போல. மெழுகுவர்த்தி நம்ம ஏற்றி வைத்திருந்தோம் என்றால் அதில் பற்ற வைக்கும் போது அந்த மெழுகு என்ன செய்யும்? உருகி போகும். அதை போலவும் மலைகளிலிருந்து பாயும் தண்ணீரை பிழைக்கிறது. இப்ப நம்ம அருவிகளை எடுக்கும் போது நல்ல மேட்டிலிருந்து தண்ணி தொப்பென்று விழும்போது கீழே என்ன செய்யும்? ஒரு பிளவு உண்டாகும். அப்படி போலவும் எனது பர்வதங்கள் அவர் கீழே உருகி பள்ளத்தாக்குகள் பிளந்து போகும். கர்த்தர் தம்முடைய ஸ்தானத்தை விட்டு புறப்பட்டு பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிக்கும் போது எப்படி மெழுகு உருகி போகுமோ, எப்படி மலைகளிலிருந்து மேட்டிலிருந்து தண்ணீர் வந்து பாய்ந்து வரும்போது தரையை பிளக்குமோ, அதே போல என்ன செய்யுமா? பர்வதங்கள் உருகி போகுமாம், பள்ளத்தாக்குகள் பிளந்து போகுமா. அப்படிப்பட்ட ஒரு அழிவு வரப்போகிறது. இது எல்லாம் எதனால வருது? 5வது வசனத்திலே தான் சொல்லுகிறார். இதெல்லாம் காரணம் என்ன? போன வாரத்திலேயே பார்த்தோம். நம்ம அதாவது முதல் தொகுப்பிலே நியாய தீர்ப்புக்கு காரணம் என்ன என்று சொல்லப்படுகிறது என்றால் அவர்களுடைய விக்கிரக ஆராதனைகள். ஆண்டவர் அவர்களுக்கு சொந்த ஜனமாய் அவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் அவரை விட்டு பின்வாங்கி வேற்று விக்கிரகங்களை, வேற்று ஜாதிகளினுடைய தெய்வங்களை வணங்கினதுதான் காரணம் என்று பார்த்தோம். அதை தான் இந்த 5வது வசனத்திலே சொல்லுகிறார். இது எல்லாம் யாக்கோபினுடைய மீறுதல் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்கள் நிமித்தமே சம்பவிக்கும். யாக்கோபுடைய மீறுதல் நிமித்தமும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய பாவங்கள் நிமித்தம் தான் ஆண்டவர் தன்னுடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு பூமியை மிதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. யாக்கோபின் மீறுதலுக்கு காரணம் என்ன? சமாரியா அல்லவோ? யூதாவின் மேடைகளுக்கு காரணம் என்ன? எருசலேம் அல்லவோ? எருசலேமும் சமாரியாவும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய ஜனங்கள், ஆண்டவருக்காக பலிபீடங்களை கட்ட வேண்டிய ஜனங்கள், வேற்று ஜனங்களுக்காக மேடைகளை கட்டி பலிபீடங்களை உண்டாக்கி அதிலே பாகால்களுக்கு பலியிட்டு தங்கள் குமாரரையும் தீக்கடக்க பண்ணுகிற அளவுக்கு ஜனங்களுடைய பாவங்கள் பெருகி இருந்ததுனால ஆண்டவர் தம்முடைய ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு வந்து அதாவது பூமியின் உயர்ந்த இடங்களை மிதிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாயிருக்கிறது. அதனால பர்வதங்கள் என்ன செய்யுமா? உருகி போகுமாம், பள்ளத்தாக்குகள் பிளந்து போகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? நியாய தீர்ப்பை பற்றிடுவாராம். அதனால என்ன நியாய தீர்ப்பு உண்டாகும் என்று 6-7 வசனங்களை வாசித்து போகும்போது, ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிலமுமாக்கி அதன் கற்களை பள்ளத்தாக்கிலே புரண்டு விழப்பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன். அதன் சுரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும். என்ன சொல்லுகிறார்? ஆகையால் நான் சமாரியாவை வெளியான மண்மேடும் திராட்சை செடி நடுகிற நிலமுமாக்கி. அதாவது சமாரியா ஒரு நல்ல ஒரு வர்த்தகமான, அதாவது நாட்டின் தலைநகரம் எப்படி இருக்கும்? வர்த்தகத்திலே உயர்ந்து நிற்கிற அந்த நகரத்தை நான் என்ன செய்வேன்? மண்மேடாக்கிப்படுவேன். ஏன்னா அதாவது நாட்டின் தலைநகரத்துல தான் என்ன செய்யிருக்கும்? அந்த எல்லா உயர்வான கட்டிடங்கள், எல்லா காரியங்களும் என்னதான் இருக்கும்? அந்த தலைநகரத்துல தான் இருக்கும். அதே ஆண்டவர் என்ன செய்வாராம்? மண்மேடாக்கி திராட்சை செடி நடுகிற நிலம் போல ஆண்டவர் ஆக்கி விடுவாராம். அதன் கற்களை பள்ளத்தாக்களை புரண்டு விழப்பண்ணி அதன் அஸ்திபாரங்களை திறந்து வைப்பேன். அதில் இருக்கிற சுரூபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும். அதன் பணயங்கள் எல்லாம் அக்னியால் எரிந்து போடப்படும். அதில் விக்கிரக ஆராதனை எல்லாம் பாழாகும். யாருக்கு என்னெல்லாம் விக்கிரக ஆராதனை செய்தார்களோ, என்னெல்லாம் சொரூபங்கள் வைத்திருந்தார்களோ எல்லாம் நொறுக்கப்பட்டு அதிலே காணப்படுகிற விக்கிரக ஆராதனைகள் எல்லாம் பாழாக்குவேன். வேசி பணயத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணயமாய் போகும். வேசி பணயத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணயமாய் போகும். இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. ஆண்டவருக்கு விரோதம் பிரியமில்லாத காரியத்திலிருந்து நாம் எதை சம்பாதித்தாலும் அது திரும்ப
அதற்கே போய்விடும் என்பதை ஒரு சத்தியமா இந்த இடத்துல சொல்லியிருக்கிறது. வேசி பணயத்தினால் சேர்க்கப்பட்டது திரும்ப வேசி பணயமாய் போகும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத தொழில் செய்து, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து நாம் சம்பாதிக்கிற அத்தனையும் அதுக்கே போய்விடும். ஒருவேளை நாம் ஒரு உத்தியோகத்தில் இருக்கும்போது லஞ்சம் வாங்குவோம் என்றால் அந்த லஞ்சம் திரும்ப நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கிற வண்ணமாய் ஆகி போகும். அப்படிப்பட்ட காரியம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்திலிருந்து எதை நாம் சம்பாதித்தாலும் அது திரும்ப அதற்கே போகிற ஒரு காரியமாய் போகும் என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். இனி 8 to 16 வரை உள்ள வசனங்கள்ல ஒரு பட்டணங்களுக்கு அழிவு அப்படின்னு சொல்லி இதுல ஒரு 12 பட்டணங்களையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், மீகா தீர்க்கதரிசி மூலம் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். காத், பெத்தப்ரா, ஷாப்பீர், சாயனான், பெத் ஏஷேல், மாரோத், எருசலேம், லாகிஷ், மோஷேகாத், அக்சிப், மரேஷா, அதுல்லாம் இப்படின்னு சொல்லி 12 பட்டணங்கள் இந்த அதிகாரம் இந்த 8 to 16 வரை உள்ள, அதாவது 10வது வசனத்திலிருந்து ஆரம்பமாகிறது. 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் ஒரு 12 பட்டணங்களை ஆண்டவர் இந்த இடத்துல மீகா தீர்க்கதரிசியை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். இது நிமித்தம், அதாவது 8, 9 வசனங்களை நாம் பார்க்கும்போது, இது நிமித்தம் நான் புலம்பி அழுவேன், பறி கொடுத்தவனாகவும் அம்மனமாகவும் நடப்பேன். நான் ஊரிகளைப் போல ஊழையிட்டு ஆந்தைகளைப் போல அலறுவேன். அதன் காயம் மாறாது. அது யூதா மட்டும் வந்தது, என் ஜனத்தின் வாசலாகிய எருசலேம் மட்டும் வந்தட்டினது. இது மீகா ஒரு தீர்க்கதரிசியினுடைய அழுகையை குறிக்கிறதை பார்க்க முடியும். 8, இது நிமித்தம் நான் புலம்பி அலறுவேன். மீகா சொல்லுகிறார், இப்படிப்பட்ட காரியங்கள் மேலே குறிக்கப்பட்ட நியாய தீர்ப்புகள் வருவதனால நான் என்ன செய்வேன், புலம்பி அலறுவேன். நான் பறி கொடுத்த, எதையோ பறி கொடுத்த, ஒரு குழந்தையை பறி கொடுத்த ஒரு நாய் எவ்வளவு கஷ்டப்படும், ஒரு குழந்தையை பறி கொடுத்த ஒரு ஆள் எவ்வளவு அங்கலாய்ப்போடு இருப்பார்கள். அதே போல நான் இருப்பேன், அம்மனமாக கூட நடப்பேன். அவ்வளோ பெரிய தீங்கு இந்த என்னுடைய நாட்டிற்கு வரப்போகிறது. அதனால நான் வஸ்திரம் இல்லாதவனாக கூட நடக்க பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். நான் ஓரிகளை போல ஊழையிட்டு ஆந்தைகளை போல அலறுவேன். ஓரிகள் அப்படி என்று சொல்லப்படுகிறது ஜாக்கல் அப்படின்னு சொல்லுகிற ஒரு வகையான குள்ள நரி கூட்டத்தை வகையை சேர்ந்த ஒரு நரி. அது என்ன செய்யுமாம், இரவு நேரத்திலே என்ன செய்யுமாம், இறை தேடி அங்கும் இங்கும் ஓடி தெரியுமாம். அதே போல அந்த ஓரிகளை போல நான் என்ன செய்வேன், ஊழையிட்டு ஆந்தைகளை போல அலறுவேன். ஆந்தைகள் இரவு நேரத்துல என்ன செய்யும், விழித்து ஒரு மாதிரி சத்தத்தை இடும். அப்படி நான் கதறுவேன் என் ஜனத்துக்காக அப்படின்னு சொல்லி இந்த மீகா சொல்லுகிறார். அதன் காயம் மாறாது. அது யூதா மட்டும் வந்தது, என் ஜனத்தின் வாசலாகிய எருசலேம் மட்டும் வந்துட்டு. அதனுடைய காயம், அப்படிப்பட்ட காயம் என்னை விட்டு ஆறாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி தன்னுடைய அங்கலாய்ப்பை வந்து என்ன செய்கிறார், இந்த மீகா சொல்லுகிறதை பார்க்க முடியும். அதுல 10வது வசனத்திலே, அதை காத் பட்டணத்திலே அறிவியாதேங்கள், அளவே வேண்டாம், பெத்தப்ராவிலே புழுதியில் புரளு அப்படின்னு சொல்லி ஒரு 12 பட்டணங்களிலே, அதாவது அசீரியர்கள் வந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்ய போகிறார்கள், தேசம் பாழாக்கப்பட போகிறது, மண்மேடுகள் ஆக்கப்படுகிறது என்று சொல்லி யூதேயாவிலேயும் சமாரியாவிலும் உள்ள ஒரு சில பட்டணங்களை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, இந்த இடத்துல மேற்கோள் காட்டி, அந்த பட்டணங்களை மேற்கோள் காட்டி, அதாவது அசீரியர்கள் உங்களை நெருக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிறதான ஒரு செய்தியை மீகா தீர்க்கதரிசி இந்த இடத்துல எழுதி வைத்திருக்கிறார். அதை காத் பட்டணத்திலே அறிவியாதேங்கள், அளவே வேண்டாம், பெத்தப்ராவிலே புழுதியில் புரளு, சாப்பீரிலே குடியிருக்கிறவளை வெட்கத்துடன் அம்மனமாய் அப்பாலை போ, சயனானிலே குடியிருக்கிறவள் வெளியே வருவதில்லை, பெத் ஏசேலில் புலம்பல் உங்களுக்கு அடைக்கலமாயிராது, மாரோத்தில் குடியிருக்கிறவள் நன்மை வரும் என்று எதிர்பார்த்திருக்கிறாள், ஆனாலும் தீமை கர்த்தரிடத்திலிருந்து எருசலேமின் வாசல் வரைக்கும்
வந்தது. லாகீசில் குடியிருக்கிறவளே, வேகமான குதிரைகளை இரதத்திலே போட்டு, நீயே சீயோன் குமாரத்தின் பாவத்துக்கு காரணி, உன்னிடத்தில் இஸ்ரவேலின் பாதகங்கள் காணப்பட்டது. ஆகையால் மோர்சேத் காத்தின் இடத்தில் உனக்கு இருக்கிறதை கொடுத்து விடுவாய். அக்சீபின் வீடுகள் இஸ்ரவேல் ராஜாக்களுக்கு அபத்தமாய் போகும். மரேஷாவில் குடியிருக்கிறவளே, உனக்கு இன்னும் ஒரு சுதந்திரவாளியை வர பண்ணுவேன். அவன் இஸ்ரவேலின் மகிமையாகிய அதுல்லாம் மட்டும் வருவாள் அப்படின்னு சொல்லி ஒரு 12 பட்டணங்களே அதாவது யூதேயாவிலும் சமாரியாவிலும் உள்ள முக்கியமான ஒரு 12 பட்டணங்களை மீகா தீர்க்கதரிசி இந்த இடத்திலே மேற்கோள் காட்டி சொல்லி இருக்கிறதை பார்க்க முடியும். 16வது வசனத்திலே, உனக்கு அருமையான உன் பிள்ளைகளின் நிமித்தம் நீ உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக் கொள், கழுகை போல முழு மொட்டையாயிரு, அவர்கள் உன்னை விட்டு சிறைப்பட்டு போகிறார். அருமையான பிள்ளைகள் சிறைப்பட்டு போகிறார்கள் என்பதனால நீ உன் தலையை சிரைத்து மொட்டையிட்டுக்கொள், கழுகை போல முழு மொட்டையாயிரு அப்படின்னு சொல்லி, அதாவது ஜனங்கள் சிறைபிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். அருமையான ஜனங்கள் இந்த யூதேயாவிலிருந்தும் சரி சமாரியாவிலிருந்து அசீரியாவுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்படுகிறார்கள். யூதேயாவிலிருந்து பாபிலோனுக்கு சிறைபிடித்து கொண்டு போகப்படுகிற காலம் வரும். அப்பொழுது நீ என்ன செய்யப்படும்? தலையை சிரைத்து மொட்டையிட்டுக்கொள், கழுகை போல முழு மொட்டையா இரு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துல என்ன செய்யும்? தன்னுடைய இறகுகள் தன்னுடைய எல்லாவற்றையும் பித்துக்கொண்டு என்ன செய்யும்? ஒரு புதுபலன் அடைவதற்காக போய் ஒரு இடத்திலே தன்னை முழுமையாக மொட்டையாக்கி கொண்டு எல்லா இறகுகளை பித்து எடுத்துக்கொண்டு ஒரு இடத்திலே தன்னை காத்து கொண்டு இருக்கும். அதே போல நீயும் இரு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல யூதேயாவுக்கும் சமாரியாவுக்கும் மீகா தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக 2ஆம் அதிகாரத்துக்கு நேராக வந்து பார்க்கும்போது 2ஆம் அதிகாரம் 1-5 வரை உள்ள வசனங்களிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறதுனா, நிலத்தை வஞ்சிப்பவர்களுக்கு ஐயோ என்கின்ற சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நிலத்தை வஞ்சிப்பவர்களுக்கு ஐயோ, அதாவது 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கிரம யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியார் விடிய காலம் ஆகிற போது அதை நடப்பித்து, அதாவது இரவு நேரங்கள்ல அக்கிரமத்தை யோசித்து எவ்வளவு கொடுமையான ஜனங்கள் அந்த நாட்களில் காணப்பட்டார்களாம். தங்கள் படுக்கையின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனை பண்ணி தங்கள் கையில வல்லமை இருக்கிறபடினால அவங்க என்ன செய்கிறாங்களாம்? விடியற் காலம் ஆன போது அதை நடப்பிக்கிறாங்களாம். எதை நடப்பிக்கிறார்கள்? 2வது வசனத்திலே, வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு, தன்னிடத்துல வல்லமை இருக்கு சொல்லி ஏழைகளுடைய வயல்களை இச்சித்து பறித்து கொள்கிறார்கள், வீடுகளை இச்சித்து எடுத்து கொள்கிறார்கள், புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அதன் சுதந்திரத்தையும் ஒடுக்கிறவர்களுக்கு ஐயோ. அதாவது ஒருவன் அழகாக வீடு கட்டி குடியிருக்கும் போது தன்னிடத்துல வல்லமை இருக்கிறது, தன்னிடத்துல வசதி இருக்கிறது என்பதை காண்பித்து என்ன செய்வாங்க? இரவு முழுவதும் அந்த பொல்லாத காரியங்களை யோசித்து விடியற்காலமான போது தன்னிடத்துல வல்லமை இருக்கிறதுனால இதை என்ன செய்தார்களாம்? நடப்பித்தார்களாம். ஆகையினால கர்த்தர், நான் இந்த வம்சத்தாருக்கு விரோதமாய் தீமையை வருவிக்க நினைக்கிறேன், அதனின்று நீங்கள் கழுத்தை நீக்க மாட்டீர்கள், நீங்கள் மேட்டிமையாய் நடப்பதில்லை, அது தீமையான காலம். அந்நாளில் உங்கள் பேரில் ஒப்பு சொல்லி நாம் முற்றிலும் பாழானோம், நமது ஜனத்தின் சுதந்திரத்தை மாற்றி போட்டார், என்னமாய் அதை என்னை விட்டு நீக்கி போட்டார், நமது வயல்களை பிடுங்கி பகித்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். கர்த்தரின் சபையில் சுதந்திர வீதங்களை அளந்து கொடுக்கிறவர்கள் உனக்கு இல்லாதிருப்பார்கள். கர்த்தரின் சபையில சுதந்திரத்தை அளந்து கொடுக்கிறவர்கள் இல்லாத அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஒரு நியாய தீர்ப்பை கட்டளையிடுவாரா? வீடுகளை இச்சித்து பிடுங்கி வயல்களை இச்சித்து பிடுங்கி எடுத்து கொள்ளுகிற ஜனங்களுக்கு ஐயோ, அதாவது அவர்கள் பறித்து கொண்டது அவர்களை விட்டு போய்விடும். அதேதான் 4வது வசனத்திலே, நமது வயல்களை பிடுங்கி பகிர்ந்து கொடுத்தாரே என்று துயரமான புலம்பலாய் புலம்புவார்கள். நமக்கு இருக்கிறதுல சந்தோஷமா இருக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஒருவேளை இல்லாததை பற்றிக்கொள்ள ஆசைப்படும் போது எப்படி நடக்குமாம்? இல்லாததை மற்றவர்களுக்குரியதை
பறித்து கொள்ள ஆசைப்படும் போது நமக்கு இருக்கிறதும் நம்மை விட்டு போய்விடுகிற ஒரு நாள் வரும். அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பு அன்றைக்கு யூதேயா சமாரியா நாடுகளுக்கு வந்ததை நம்ம இந்த இடத்திலே பார்க்கிறோம். 6 முதல் 11 வரை உள்ள வசனங்களை பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தார்களாம்? புறக்கணித்தார்களாம். 6வது வசனத்திலே தீர்க்கதரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள். அதாவது மீகா தீர்க்க தரிசனம் உரைத்த நாட்களிலே கடுமையான தீர்க்க தரிசனம், உனக்கு தீங்கு வரப்போகிறது, நீ செய்தது பாவம் அப்படின்னு சொல்லும் போது யாருக்குமே அந்த தீர்க்க தரிசனம் என்ன செய்ய போறதில்ல, பிடிக்க போகிறது இல்லை. அப்ப என்ன சொன்னாங்களா? நீ தீர்க்க தரிசனம் சொல்லாத அப்படின்னு சொல்லி மீகா தீர்க்க தரிசனை சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு தான் அவர் சொல்லுகிறார், தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பீர்களாக என்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், இந்த பிரகாரமாய் அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லாவிட்டால் நிந்தை நீங்காதே. இப்படி தீர்க்க தரிசனம் சொல்லலைன்னா எப்படி நிந்தை நீங்கும்? நீ செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி ஒருவர் சுட்டி காட்டாமல் எப்படி அதிலிருந்து மனம் மாற முடியும்? அதை தான் இந்த இடத்துல மீகா சொல்லுகிறார், நிந்தை நீங்காதே, யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவளே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. மீகா தீர்க்கதரிசனம், யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றிருக்க, நான் யாக்கோபு வம்சம், நான் யூத குலத்தை சேர்ந்தவன் என்கிற ஒரு பெயர் பெற்றிருக்கிற நீ, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஆண்டவருடைய வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் நீ செய்கிற பாவத்தை கண்டித்து ஜனங்களுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் சொன்ன போது தீர்க்கதரிசனம் சொல்லாதே என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை என்ன? செம்மையாய் நடக்கிறவனுக்கு அந்த வார்த்தை நன்மை செய்யாதோ. நம்முடைய வாழ்க்கையில நாம் செம்மையாய் நடந்தோம்னா எப்படிப்பட்ட தீர்க்கதரிசன வார்த்தைகள் நமக்கு எதிராய் வந்தாலும் அது நமக்கு நன்மையை மட்டும் செய்யும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதே தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். 8வது வசனத்துல, என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்ருவை போல் எழும்பினார்கள், யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள். அதாவது என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்ருவை போல் எழும்பினார்கள், யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிறவர்களுடைய மேலங்கியையும் வஸ்திரத்தையும் உரிந்து கொண்டீர்கள். என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து துரத்தி விட்டீர்கள். அவர்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடி பருத்தி கொண்டீர்கள். எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் கொடியதாக இருக்கும். மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்ற பிரசங்கியாயிருப்பான். மீகாவுடைய வார்த்தையை பாருங்க. மனம் போகிற போக்கின்படி போய் அபத்தமானதை உரைக்கிற ஒருவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் குறித்து நான் உனக்கு பிரசங்கிப்பேன் என்றால் அவனே இந்த ஜனத்திற்கு ஏற்றது. உனக்கு நல்லா இருக்கும், நீ நல்ல திராட்சரசம் குடித்து மதுபானம் குடித்து நீ நன்றாக இருப்பாய், நீ சௌக்கியமா இருப்பாய், உனக்கு ஒரு தீங்கும் வராது அப்படின்னு சொல்ற ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த ஜனத்திற்கு என்னது ஏற்ற தீர்க்கதரிசியா இருப்பான்னு சொல்லி மீகாவினுடைய ஏக்கமாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். ஜனங்களுடைய பாவத்தை பாருங்க. 8, 9, 10 வசனங்களிலே என் ஜனங்கள் பூர்வ முதல் சத்ருவை போல் எழும்பினார்கள், யுத்தத்திலிருந்து திரும்பி வந்து வழியில் அஞ்சாமல் கடந்து போகிட்டு மேலங்கியையும் வஸ்திரங்களையும் உருந்து கொண்டீர்கள். என் ஜனத்தின் ஸ்திரீகளை அவர்களுடைய சௌக்கியமான வீடுகளிலிருந்து திரத்தி விட்டீர்கள். அதாவது நிலத்தை அபகரித்து கொள்ள வேண்டும், வீடுகளை அபகரித்து கொள்ள வேண்டும். அவளுடைய குழந்தைகளுக்கு இருந்த என் அலங்காரத்தை என்றைக்கும் இல்லாதபடி பறித்து கொண்டீர்கள். அழகாக வசித்து கொண்டிருந்த குடும்பங்கள் இந்த ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் துரத்தி விட்டு எழுந்திருந்து போங்கள், இது நீங்கள் இளைப்பாறும் இடம் அல்ல, இது தீட்டுப்பட்டது, இது உங்களை நாசப்படுத்தும், அந்த நாசம் மிகவும் கொடியதா இருக்கும் என்று சொல்லி ஜனங்களை என்ன செய்தார்கள்? துரத்தி விட்டு மனம் போகிற போக்கின்படி அபத்தமானதை பேசுகிற
ஒரு தீர்க்கதரிசியை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நல்ல தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்கிற காலமாய் அந்த காலம் காணப்பட்டது. அப்படிப்பட்ட யாக்கோபையும் ஆண்டவர் வெறுமனை அனுப்பாதபடி 12-13 வசனங்கள்ல யாக்கோபு திரும்ப மறுசீரமைக்கப்படும் என்கிறதான ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தி ஆண்டவர் கூறி இந்த அதிகாரத்தை முடிக்கிறதை பார்க்க முடியும். யாக்கோபின் ஜனங்களே, உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன், இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன், போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன், நான் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். எல்லாரையும் சிதறடிப்பேன் என்பது உண்மைதான். எல்லாரும் என்னை விட்டு, அதாவது தேசத்தில் ஆங்காங்கே சிதறடிக்கப்பட்டு யாக்கோபின் வம்சத்தார் முழுவதும் சிதறடிக்கப்பட்டு போவார்கள், சிறையிருப்புக்குள்ளாக போவார்கள் என்பது உண்மைதான். ஆனாலும் என் ஜனங்களை, நான் நேசித்த என் ஜனத்தை நான் அப்படியே விட மாட்டேன். உங்கள் எல்லாரையும் நான் நிச்சயமாய் கூட்டுவேன். ஒரு நாள்ல நான் கூட்டி சேர்க்கிற ஒரு நாள் வரும். இஸ்ரவேலில் மீதியானவர்களை நிச்சயமாய் சேர்ப்பேன். இஸ்ரவேலில் மீதியா இருக்கிற ஜனங்களை நிச்சயமாய் நான் சேர்ப்பேன். போஸ்ராவின் ஆடுகளைப் போல் அவர்களை ஏக கூட்டமாக்குவேன், தன் தொழுவத்துக்குள்ளே சேர்ந்த மந்தைகளுக்கு சமானமாய் ஜனத்திரளினாலே இரைச்சல் உண்டாகும். தொழுவத்திலே சேர்ந்த மந்தைக்கு சமானமாய், தொழுவத்துக்குள்ள சேர்ந்த ஒரு ஆட்டுக்கூட்டத்தை போல ஜனங்கள் கூட்டமாய் வருவார்கள். அதனால ஒரு இரைச்சல் உண்டாகும். ஜன திரளினால் உண்டாகிற ஒரு இரைச்சல் உண்டாகிற ஒரு நாள் வரும். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். ஆனாலும் தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்கு கை கொண்டு ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் நடக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. ஜனங்கள் செய்த பாவத்தின் நிமித்தம் அவர்களை தண்டிப்பது உண்மைதான், தண்டிப்பேன். ஆனாலும் சிறைப்பட்டு போன ஜனங்களை நான் அப்படியே விட்டு விடுகிற தேவன் அல்ல. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார், கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கு நாம் இருந்தாலும் அவனுடைய சமூகத்தில் நாம் திரும்பும் போது தடைகளை தகர்த்து போடுகிற தேவன் நமக்கு முன்பாக கடந்து வந்து நம்முடைய தடைகளை நீக்கி நம்மளை வாசலால் உட்பிரவேசிக்க செய்கிற தேவன், நம்முடைய வாசலால் உட்பிரவேசி தாண்டவரண்டைக்கு கடந்து போக உதவி செய்வார். அந்த ராஜா நமக்கு முன்பாக கடந்து போவார். கர்த்தர் அவர்களுக்கு முன்னணியிலே நடந்து போவார். கர்த்தர் நமக்கு முன்னாக நடந்து போய் நம்முடைய காரியங்களை, நம்முடைய தடைகளை தகர்த்து போட்டு எல்லாவற்றையும் சரியாக செய்ய வல்லமையுள்ள தேவன். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், யாக்கோபு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ததினால விழுந்து போனது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த உண்மை. அதை விட்டு மனம் திரும்பும் போது எப்படிப்பட்ட தடைகளையும் தகர்த்து நம்மை ஆண்டவர் அண்டைக்கும் கொண்டு கிட்டி சேர, ஒன்று கூட கிட்டி சேர ஆண்டவர் கிருபை செய்வார். நாம் மனம் திரும்பி ஆண்டவர் அண்டைக்கு கடந்து வர நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாளில் உம்முடைய பாதத்தில் கடந்து வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்தீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே அப்பா, தடைகளை தகர்த்து போடுகிற தேவன் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா தடைகளையும் கோணலானவைகளையும் செவ்வையாக்கி நேர்வழியா எங்களை நடத்துகிற தேவன் எங்க கூட இருக்கிற தயவுக்காக நன்றி. நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, நீரை மகிமைப்படுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ.